நயினார் நாகேந்திரன் ஒரு பவுலருங்கிறத தரமாக நிரூபிச்சிட்டார். ஒவ்வொரு விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை ஒவ்வொரு கட்சியாக வெளியேற்றிட்டு இருக்கிறார். இது யார் செஞ்சு வெளியேற்றுறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் வெளியேற்றுறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். எடப்பாடி பழனிசாமி நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறாரு. கூட்டணிக்குள்ளே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் வெளியில் வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு விக்கெட் அந்த கூட்டணியை விட்டு வெளியில் போயிருக்கு. அவர் யாருன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் ஜான் பாண்டியன் அவர்கள் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அண்ணாமலை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுமா? ஒவ்வொரு இடங்கள்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டு டீயை குடித்து இப்படியெல்லாம் ஒரு கூட்டணியை உருவாக்குனார். ஒரு 18% வாக்குகள் வாங்கினார். ஆனால் நயினார் நாகேந்திரன் பாஜகனுடைய தலைமை பொறுப்பு ஏற்ற உடனே பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு. அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ யார் இருக்கானே தெரியல. உடைச்சிட்டார். அண்ணாமலை உருவாக்குனார், நயினார் நாகேந்திரன் உடைச்சிட்டார். இதுதான் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமான ஒரு வித்தியாசம். இப்போ இன்றைக்கி என்டிஏ கூட்டணியை விட்டு ஜான் பாண்டியன் எதுக்காக வெளியில் போகணும் அப்படின்னா அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் சமூக நீதி சமத்துவ மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டார். எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. மாநாடு நடந்து இன்னும் 15 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே கூட்டணி விட்டு வெளியேறாரு ஜான் பாண்டியன். இவர் எதுக்காக வெளியேறினார் அப்படின்னா அதுவும் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய் சரியில்லாதனால தான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாகவே பேச தெரியல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. எந்த இடத்துல பேசுனா நமக்கு வாக்கு வரும், எந்த இடத்துல பேசுனா நமக்கு வாக்கு வராது அப்படிங்கிறதவா ஒரு முதலமைச்சர் இருந்தவருங்காங்க, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற இது கூடவா தெரியாமல் போயிடும். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் போய் ஒரு தேர்தல் பரப்புரைன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். பேசினவரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேசணும். அதே திமுக என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்கிறதுன்னு சொல்லி எடுத்து சொல்லணும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் நாங்கள் இதையெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசணும். அப்படி பேசுனா இப்போ அதிமுகவில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கப்பா, திமுகவில் இதெல்லாம் செய்யலை, அப்போ நம்ம அதிமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்க. அங்கே போய் அவர் என்ன பேசியிருக்கிறாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்தில் வைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், அப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா அதிமுக ஆட்சி அமையணும், அதுக்காக நீங்கள் அதிமுக ஆதரிக்கணும்னு சொல்லி பேசியிருக்கிறார். இது கடுமையான ஒரு கண்டனத்தை ஏற்படுத்தியிருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில். டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இமானுவேல் சேகரனுடைய பெயரை தான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு சரியில்லை, கட்சியே ஒன்றும் இல்லாமல் கிடக்குது, அந்த வேலையை பார்க்காம விட்டுட்டு இங்கே பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கடுத்து கருணாஸ் அவர்களுமே எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஏன் இவர் அந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார், ஏன் அவர் ஏன் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமுனையா பெயரை வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை? அப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. முக்குளத்தூர் வாக்குகளை வாங்குறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுகிறாரு, அவங்களெல்லாம் நம்புகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்த ஜான் பாண்டியன் அவர்கள் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறோம், இன்னும் 3 மாதம் கழித்து தான் நாங்கள் ஒரு இறுதி முடிவை அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டார். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் பேசின அந்த பேச்சை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மதுரை விமான நிலையத்துக்கு இமானுவேல் சேகரனுடைய பெயரை வைக்கணும்னு சொல்லி போட்டு நாங்கள் உட்பட இங்கே எல்லாருமே நாங்கள் போராட்டம் அந்த இடத்துல நடத்தி இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனை பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை சேகரிக்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல பேசுகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அங்கே விமான நிலையம் இருக்கக்கூடிய அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே இந்த இமானுவேல் சேகரனுடைய பெயரை வைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. நாங்களே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இப்படியான பேச்சுக்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது நல்லதில்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும்.
எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். வாக்குக்காக நீங்கள் எதை வேணாலும் பேசுவீங்கன்னா அப்போ அந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் எதுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் இன்னைக்கு கிளம்பி வந்துட்டார். ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமினால தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளாக வந்து வெளியேறிட்டு இருக்கிறாங்க. யாருமே வந்து ஆணவத்தில் ஆடக்கூடாதுங்க. ஆணவத்தில் ஆடுனா ஒரு நாள் அப்படியே தரையோட தரையாக போயிடுவாங்க. ஒரு கூட்டணியை கட்டுக்கோப்பாக வச்சுக்க தெரியல நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு. ஒரு கூட்டணிக்குள்ளே யார் யாரெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு வியூகத்தை அமைக்க தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. இவங்க அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறதெல்லாம் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு நடத்துகிற அந்த நாடகம்தான், வேறு ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்துலையும் பேசுகிறாரு அப்படின்னா அது ஒரு நாடகம்தான். புதுசாக போய் முக்குளத்தூர் மத்தியில் போய் நான் வந்து தேவர் அவர்களுடைய பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டுவேன் அப்படின்னா முக்குளத்தூர் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிறல. நம்மளை ஏற்றுக்கிறணும்னா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுனா தான் நமக்கு வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. முக்குளத்தூர் மக்கள் என்ன முட்டாளா? எடப்பாடி பழனிசாமி யார் அப்படிங்கிறத நல்லாவே தெரியும். தெரிஞ்சு இருந்தும் எடப்பாடி பழனிசாமி ஏன் பேசுகிறார் அப்படின்னா கொஞ்சம் ஓட்டுகளாவது நம்ம பக்கம் திரும்பிடாதா, நம்மளுக்கு ஓட்டு போட்டுற மாட்டாங்களா, நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவோடு நகர்ந்துக்கிட்டே இருக்கார். இவர் வந்து அப்படி நகல என்ன ஆகுது அப்படின்னா என்டிஏ கூட்டணி விட்டு ஒவ்வொரு கட்சிகளாக விலக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே கட்சிகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி யார் இருக்கா அப்படின்னா ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், இந்த 3 பேர் தான் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களோடு கூட்டணி வைக்க அவங்க தயாராகிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன், 2 பேர் இப்போதைக்கு கூட்டணி வச்சிருக்கிறாங்க. வேறு யாருமே வந்து கூட்டணி வைக்கல. ஒரு 0.7%, ஒரு 0.1% இருந்தாலுமே அந்த கட்சியை வந்து உள்ளே இணைச்சி 200-300 வாக்குகளில் தான் வெற்றி தோல்வியே அடங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு 1% கட்சியை கூட யாரும் விட மாட்டேங்கிறாங்க, ஒரு 0.1% கட்சியை கூட யாரும் விட மாட்டேங்கிறாங்க, உள்ளே இழுக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த வாயினால் இன்றைக்கி என்டிஏ கூட்டணி உடையுது. அதுக்கு பலிகடாவை ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் தான், வேறு யாருமே கிடையாது. ஆனால் உண்மையிலேயே நயினார் நாகேந்திரனுடைய பவுலிங் வந்து சூப்பராக இருக்குது. அவர் போட்டார் 3 பாலுமே விக்கெட்டு தான், அந்த அளவுக்கு பவுலிங் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படி சுழற்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் அப்படியே சுற்றுறாரு. இங்கே அதுதான் நடக்குது. பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கொஞ்சம் வளருது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கி பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்குற நிலைமையில் நயினார் நாகேந்திரனுடைய தலைமை வந்து அமைஞ்சிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் நயினார் நாகேந்திரன் என்ன செய்ய போகிறார் அப்படின்ட்டு. நன்றி, வணக்கம்.